இல்லை கரலை தட்டி தம்பி இந்த சிஎம்ஆர் பைபிள் இன்ஸ்டியூட்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவன் தான். போர்டில் இருக்கிற அப்படியே எழுதி ஒவ்வொரு கிளாஸ்ல வந்து காட்டுவான். அவ்வளோ உற்சாகம். ஒரு பாட்டு பாட கர்த்தர் உதவி செய்தார். சில சிறு வயசுல பிள்ளைகளை நடத்த வேண்டிய நடத்தினா முதல் வயதில் அந்த விழா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. சின்ன வயசுல போடப்படுகிற விதம் பிற்காலத்துல அது பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வாதமா மாறும். கிறிஸ்தவர்கள் கிடையாது. எங்க அப்பா விற்கிற வழியில் இருந்தவர்கள். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சண்டே ஸ்கூல் நடக்கும். அன்னைக்கு வந்து பண்ணு தருவாங்க, சம்சா தருவாங்க. நாங்கள் விளையாண்டுட்டே இருப்போம். பண்ணு தருவாங்கட்டா ஐயா சம்சா தராங்க வர்றாங்க ஒரு குரல் கொடுப்பாங்க. நாங்கள் ஓடிப்போம் அந்த பண்ணுக்கு சம்சாவுக்கு போய். அப்படிதான் கற்றுடைய வார்த்தை சின்ன வயசுல போயிடுச்சு. இடையில அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா நிற்கிறேன்னா சின்ன வயசுல கத்தர் சண்டே ஸ்கூல் மூலமா அந்த சின்ன வயசுல போட்ட விதைகள் கதநாமத்துக்கு சொந்தரம். நல்ல அருமையான தம்பி சின்ன வயசுல பைபிள் இன்ஸ்டியூட்டுக்கு வர்றது பெரிய விஷயம், சர்ச்சுக்கு வர்றது பெரிய விஷயம். அதுக்கு தகுந்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க, தாய்மார்கள் தொந்தரவு பண்ணக்கூடாதுக்காக செல்போனை கையில் கொடுத்துட்டு நாங்கள் பிரசாதத்தை கவனிக்கிறோம், நீ இந்த செல்போனை கவனி கொடுத்துட்றாங்க. ஆனால் சிஸ்டர் ஒரு நோட்டு மேடையை கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அது நிற்கும் நோட்டு புக்கு வச்சு எழுதுகிற பையனை பார்க்கணும்னா அது சென்னையில் கொஞ்சம் பேர் தான் பார்க்க முடியும். அதான் தம்பி ஒரு ஆள். நான் அருப்புக்கோட்டை போயிருந்தேன். அங்கே ஒரு தம்பி, அது ஒரு கிராமம், கத்த கிருமினால பிரசவம் பண்ணேன். ஒரு கிராமம், ஒரு பையன் சின்ன பையன், அவன் என்னோட சின்னவனா இருப்பான். அவனுக்கு என்ன வயசு இருக்கும், அவனோட சின்னவன். கிராமம் அது அப்படியே நடக்கும், ரோட்ல இப்படிதான் நடக்கும். செல்போன் வந்து கையை எடுக்கல, ஓட்ட பார்க்கல, அங்கேயே அப்படி இருக்கு கிராமத்துல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மழையின் மத்தியிலும் நாம் கூடி வர கர்த்தர் கிருபை பாராட்டினா பயங்கரமா மழை பெய்யும் சொன்னாங்க. ஆரஞ்சு அலர்ட். கர்த்தர் பாதுகாத்தார். அவர்களுடைய கணிப்பு நம்ம இங்க செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் ஆரஞ்சு அலர்ட். நல்ல மழை. ஆரஞ்சு அலர்ட் நமக்கு வெள்ளம் வந்துருக்கும். ஆனால் ஏற்கனவே செம்மரமாக நேரம் வலிக்கு தண்ணி ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே கொசஸ்தல ஆறுல தண்ணி ஓடுது. இதுக்கு மேல எங்க தாங்கும்? இன்னைக்கு ஒரு 10-15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் கீழே பெய்யறது ஆரஞ்சு அலர்ட். ஒரு 10 சென்டிமீட்டர் பெய்ஞ்சா நமக்கு மழை வெள்ளம் வந்துடும். கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தா, சென்னையை பாதுகாத்தா. கர்த்தர் நாமத்துக்கு சோதரம். திருநெல்வேலியில கூட பெரிய பாதிப்பு வராத கர்த்தர் நல்ல மழை அங்கே கூட அங்கேயும் கர்த்தர் பாதுகாத்தா. நமக்கு போதுமான அளவு மழை பெஞ்சிருக்கு. சில விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்காக விசேஷமா ஜிபிங்க. போன வாரம் நான் விழுப்புரம் போயிட்டு வந்தேன். அங்கே கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளோ தூரம் தண்ணி ஓடிச்சு. சபைகள் எல்லாம் அநேக சபைகள் பாய், புல்பீட்டு, மைக்கு எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நாமத்துக்கு சொல்றோம். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி வந்து என்ன பண்றது? அது இரவு வந்துச்சு. ஒருத்தர் சொல்றாங்க 300 வருஷமா இப்படி ஒரு மழை பெய்யல, வெள்ளம் வரலன்றாங்க. எங்க காலத்துல அப்படி வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. அந்த சாத்தனூர் அணைகளை தண்ணியை திறந்து விட்டாங்க. இரவா ஒரு எச்சரிக்கை கூட கொடுக்கல. இவங்களுக்கு மெத்தனை இது வரைக்கும் எல்லாமே வந்தது இல்லையே, நமக்கு வருமா? ஆனால் இரவா வந்து அட்டி தண்ணி வந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துப்பா. அதனால பொருட்கள் எல்லாம் மக்கள் இழந்துட்டாங்க. அவங்களுக்காக விசேஷமா நீங்க ஜெபிங்க. முக்கியமாக நம்ம இந்த ரோட்டுக்காக ரொம்ப ஜெபம் பண்றோம். இது ஒரு முக்கியமான ரோடு. எப்படி முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் கமிஷனர் ஆபீஸே இந்த ரோட்ல தான் இருக்கு. தாம்பரம்ன்றது ஒரு பெரிய பட்டணம். ஒரு சென்னை பட்டணம் மாதிரி அது ஒரு பெரிய பட்டணம். அதுக்கு ஒரு கமிஷனர் ஆபீஸ் எங்க இருக்குன்னா நம்ம இந்த பெரும்பாக்கம் டு சோழிங்கல் ரோட்ல தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சென்னை பட்டணத்தை விட அதிக டிராபிக் இந்த ரோட்ல தான் இருக்கு. அதுவும் எங்க கமிஷனர் ஆபீஸ் இருக்காங்க. ஏதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணா சின்ன சின்ன வேலை செஞ்ச டிராபிக் குறையும். அது ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க தெரிஞ்சு ஜெபம் பண்ணணும்.
ஜெபிக்கணும். ஆனால் அதுக்கு அவங்க பக்கத்திலே இருக்கு, வேற எங்கேயோ தூரமாக. அது எவ்வளோ பெரிய பட்டணம், அந்த பக்கம் கிளம்பாக்க வரைக்கும் அவங்க கண்ட்ரோல். இப்படி போனீங்கன்னா வடலூர்லாம் தாண்டி அவங்க கண்ட்ரோல். இது வரைக்கும் நினைக்கிறேன், வரைமலை நகர் வரைக்கும் நினைக்கிறேன். அந்த பக்கம் போனால் அனகாபுத்தூர் அப்படி அது வரைக்கும் அதை தாண்டி அவங்க கண்ட்ரோல் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு கமிஷனர் ஆஃபீஸ் இங்கே இருக்கிறது. ஒரு பெரிய பட்டணம் தான் தாம்பரம். ஆனால் அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க தெரியல. நம்ம அதுக்காக விசேஷமா செபிக்கணும். அல்லேலூயா. ராஜாதி ராஜா கர்த்தர் கமிஷனர்களை நியமிக்கிறவர், அவர்கிட்ட சொல்லுவோம். அவரெல்லாம் சரி பண்ணுவோம். அல்லேலூயா. போன வகுப்புல நான் கொஞ்சம் கிறிஸ்துமஸ் வரலாறுலாம் பார்த்தோம். அவர் எங்கே பிறந்தாருன்னு பார்த்தோம். அவர் ஏசாயா 1:3 சொல்லுது, கழுதை தன் முன்னணையை எஜமானுடைய முன்னணையை அறிந்திருக்கிறது. அப்போ முன்னணை என்பது கழுதை இருக்கிற இடம். இந்த கழுதை உணவு போடுற இடம் தான் முன்னணை. ஒரு தட்டு வைப்பாங்க, நம்ம வீட்டில் ஒரு மாடு வளர்க்குறவங்க ஒரு தொட்டி வச்சிருப்பாங்க, அதில் தான் புண்ணாக்கெல்லாம் போடுவாங்க. அதே மாதிரி கழுதைக்கு ஒரு சின்ன தொட்டி இருக்கும், அதுதான் முன்னணை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த போது அந்த தொட்டி கூட தான் வச்சிருந்தாங்க, அது பழைய துணியில சுற்றி. நீங்க அதனாலதான் லூக்கா 2:2 பார்க்கணும். ஒரு அடையாளம், என்ன அடையாளம்? ஒரு கழுதை சாப்பாடு போடுற தொட்டி இருக்கும், அந்த தொட்டிக்குள்ள ஒரு குழந்தைய துணியில சுற்றி வைத்திருப்பார்கள். அதுதான் அடையாளம். ஒரு விசேஷமா தான் சொல்லுவாங்க, கரெக்டா? அடையாளம் சொல்லலாம். அது ஒரு பச்சை கலர் வீடு இருக்கும், அதெல்லாம் அடையாளம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், ஒரு ஊருக்கு ஒண்ணுதான் இருக்கும். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், இல்லை ஒரு அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். இந்த மாதிரி அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. இங்கே மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட அடையாளம் கழுதைக்கு சாப்பாடு போடுற முன்னாடி தொட்டிக்குள்ள ஒரு குழந்தைய பழைய துணியில சுற்றி வைத்திருப்பார்கள், அதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுவும் நாம் பார்த்தோம், சத்திரத்தில் இடங்களை. சத்திரம்னா என்னன்னு போன வகுப்புல பார்த்தோம். கிரேக்க மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறது, அதான் மூல பாஷை. லூக்கா முதல் லூக்கால இந்த சுவிசேஷத்தை கர்த்தர் அவன் மூலமா எழுதி கொடுத்தார், கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு தமிழ்ல கிடைத்திருக்கிறது. தமிழை சத்திரம்னு போட்டாங்க. அது காரணம் இங்கிலீஷ் பைபிள்ல தான் தமிழ் மொழியாக்க மாட்டாங்க, நேரடியாக மூல பாஷை கிரேக்கத்துல பண்ணல. அன்னைக்கு அந்த வசதிகள் நமக்கு இல்லை. இந்த பைபிள் கிடைச்சதே பெரிய அற்புதம். சீகன் பால்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வருஷம் அவரோடு சேர்ந்த ஆட்களாக உழைத்த அவர் ஒரு வெள்ளக்காரன், ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். அவர் டேனிஷ் அந்த மிஷினரியை வந்தார். டென்மார்க்குடைய அந்த நாட்டை சார்ந்த அரசன் தான் அவர் மிஷினரியை அனுப்புறான், இங்க இந்தியாவுக்கு அனுப்புறான். கத்தநாமத்துக்கு சோதரம். இங்க வருகிறார். 13 வருஷம் உழைச்சி தூங்கினாரா சாப்பிட்டாரான்னு தெரியல. உழைச்சி பைபிள், தமிழ் பைபிள், அதுக்கப்புறம் மலையாளம், அப்புறம் ஹிந்தி, இப்படி பல மொழிகள்ல மொழிபெயர்த்துட்டு இங்கதான் ஃபர்ஸ்ட் அச்சடிக்கப்பட்டது பைபிள். தங்கப்பாடிக்கு தான். கத்தநாமத்துக்கு சோதரம். அப்போ அன்னைக்கு இங்கிலீஷ் பைபிள்ல இன்னு இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்கு? இன், INN வார்த்தை இருக்கிறது. INN, இன். நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில இன்னு இருக்கும் ஹோட்டல், அப்படின்னா 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கும். நீங்க SRPல ஒரு ஹோட்டல் உண்டு, ஹாலிடே இன். பெரும்பாலும் அது வழியே நான் போக வருவேன். அப்படியே கப்பல் வடிவத்தில் இருக்கும். கொஞ்சம் ராத்திரி லேட்டா அப்படி வரும்போது அதை பார்த்தீங்கன்னா அந்த மேல இருக்கலாம் கப்பலில் போற மாதிரி ஆடுவான். ஏன்னா அங்க ஒரு மேல ஒரு பார் இருக்கும், ஒரு பப்பு இருக்கும். அதுதான் வச்சிருக்கேன் அந்த ஹோட்டல். எல்லாம் ராத்திரி எல்லாம் போய் கூத்தடிக்கிறான். அது நிறைய இந்த ஐடியில வேலை செய்யணும், நிறைய சம்பளம் கொடுத்துறான்னா. ஒரு 30 வயசுல 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வந்தது. என்ன பண்ணுவான்? இஞ்சி வீட்டில் சோறு ஆக்கிதுன்னா 10,000 ரூபாய் ஆகாது. அவனுக்கு கையை உறுத்துது. எங்களுக்கு நாங்கள் வேலை செய்யற எங்களுக்கு ஸ்ட்ரெஸ், எங்களுக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள ரொம்ப எங்களுக்கு அழுப்பு வந்துச்சு, மன அழுப்பு. அதுக்காக நாங்கள் போக்குறதுக்கு எங்கே
பண்ணுறோம்? இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டலில் போய் டான்ஸ் ஆடி நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் மணால் போய் குடிச்சு தீர்க்கிறோம் அப்படின்னு ஆணும் பெண்ணும் சில பெண்களும் போகிறாங்க. நீங்கள் நடுக பார்த்தீங்கன்னா உள்ள பப்பு பார் தான் இருக்கு. எங்கே பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் தாண்டி போயிட்டா ஏசியாரு சொல்லவே வேண்டாம், அங்கேயும் மலிந்து கிடக்கிறது. நம்ம பகுதியை ரொம்ப பாவம் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது. சென்னையில், தமிழ்நாட்டில் அதிக பாவம் நிறைந்த பகுதின்னு சொன்னால் இந்த ஓயமாரம் ஈஸியாக தான். இங்கே இருக்கிற ஊழியர்களுக்காக நம்ம ஜாப் பண்ணணும், ஊழியக்காரர்களுக்காக செவிக்கணும். கத்தரை இவனெல்லாம் என்ன பண்ணணும், வெள்ளமே எடுத்து பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருளாக ஆண்டவர் வந்து எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக நம்ம விசேஷமாக ஜபிக்கணும். அப்போ இந்த இன் என்கிற வார்த்தை 5 ஸ்டார் ஹோட்டல் தான் குறிக்கும். அப்போ நீங்க மொழிபெயர்த்த ஆள் பேர் மையப்பன், ஒரு பிராமணர். அவர் பிற்பாடு ரட்சிக்கப்பட்டு அவர் வந்து ஊழியக்காரனாக மாறிட்டார். அவர் கிறிஸ்தவ பேர் வந்து ஆரோன். அவர் பேர் என்னது? ஆரோன். அவர் ரட்சிக்கப்பட்டார். இப்போ பைபிள ஒருத்தர் மொழிபெயர்த்து அவன் ரட்சிக்கப்படாமல் இருப்பானா? கர்த்தருடைய வார்த்தை. வால்டேரும் ஒரு பிரெஞ்சில் ஒருத்தர் தான், ஒரு பெரிய ஒரு தலைவர், கடவுள் இல்லைன்னு பேசுறாரு, ஒரு பெரிய சோசியலிஸ்ட் தலைவர் வால்டேர், புகழ்பெற்றவன் அந்த தேசத்தில். அவன் எங்கே போனாலும் கூட்டம் கூடும். அவன் பேசினானா ஆடும் வாயப்படத்துக்கு கேட்பான், அப்படி பேசுவான், புகழ்பெற்றவன். திடீர்னு ஒரு நாள் சொன்னா நான் புக் எழுத போகிறேன், 6 மாதம் வந்து கழிச்சு அந்த புக்கை வெளியிட போகிறேன் அப்படின்னா நிருபர்கள்லாம் வந்து கேட்டாங்க, சூழ்ந்துட்டாங்க, மைக் வச்சுக்கிட்டு எல்லாம், வால்டர் அவர்களே நீங்கள் என்ன புக் எழுத போகிறீங்க? பைபிள் வந்து பொய் என்று எழுத போகிறேன். இந்த பைபிளை நம்பி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கிறிஸ்தவன் இருக்கிறான், அது பொய் என்ன எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தலைப்புச் செய்தியில் வந்தது. பிரான்ஸ் நாட்டில் பத்திரிகையில் ஹெட்லைன்ஸில் வந்துச்சு. அதெல்லாம் பத்திரிகை தானே. அப்புறம் ரேடியோ வந்து, டிவி வந்து, இப்போ எல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து விட்டது. 24 மணி நேரம் செய்தி செல்போன்ல பார்க்கலாம். உடனே எல்லாரும் எதிர்பார்த்தார்கள், வால்டேர் ஒன்று நினச்சி எழுதுனாங்கன்னா கிறிஸ்தவமே அழிச்சிருவார், கிறிஸ்தவமே அழிய போகுது, 6 மாசத்துல கிறிஸ்தவமே இருக்காது எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. 6 மாசம் கழிச்சு வந்தாரு, புக்கு எழுதிட்டேன், வெளியிட போறேன், பைபிள் உண்மை இயேசு உண்மைன்னு ஒரு புக் எழுதினேன். என்ன கேட்டாங்க, பைபிள் போய் இயேசு போய் தானே புக் எழுத போறேன். 6 மாசம் உட்காந்து படிச்சையா பைபிள படிச்சாலும் அது வந்து உண்மையா பொய்யான்னு எழுத முடியும். என்ன மாத்திட்டியா அப்படின்னு சொல்லி பைபிள் உண்மை இயேசு உண்மைன்னு எழுதுன. எத்தனாமதுக்கு இந்த மெய்யப்பனும் அப்படிதான். அவர் ஒரு பிராமணர், ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர். அவங்க மாதிரி ஆட்கள் தான். அவங்க என்ன பண்றாங்க, அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி இருக்கா, இன்னைக்கு எல்லாம் டக்குன்னு செல்போன்ல பார்த்துடும். அன்னைக்கு அவ்வளோ அறிவு இல்லை, கரண்ட் கிடையாது. ஒரு லெட்டர் போட்டா நம்ம சீக்கிரம் ஐயா அப்பா வந்து ஜெர்மன்ல இருந்தார், 8 மாசம் லெட்டர் போய் சேர, பதில் வர்றதுக்குன்னு ஒரு 8 மாசம் ஆகும், 16 மாசம் ஆகும். தகவல் இன்னைக்கு 14 நொடி கூட தேவையில்லை. அமெரிக்காவில் இருக்கட்ட நம்ம பேசிடுறோம். கரெக்ட் தானே? சர்வசாதாரண வாட்ஸ்அப் காலில் வந்து நம்ம பார்க்குறோம், பேசுறோம், மணிக்கணக்கில் பேசுறோம், ஃப்ரீ தான். ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், ஒரு செல்போன் இருந்தால் போதும், 24 மணி நேரம் கூட பார்த்து பேசிக்கலாம். இப்படி ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு சத்திரம்னு மொழிபெயர்த்தாங்க. அதனால இன்னும் என்ன பண்ணாங்க, சத்திரம். சத்திரம்னா லாட்ஜ். ஏன்னா அந்த காலத்துல நல்லா சின்ன வயசா இருந்தா சத்திரத்துல தங்கணும் அப்படின்னு. நாங்க திருச்சிக்கு போனோம், மதுரைக்கு போனோம். அங்க இன்னைக்கு லாட்ஜ் ஹோட்டல் அப்படின்னு சொல்றோமே, அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, சத்திரத்துல தங்கணும். லாட்ஜ் வந்து ஆங்கில வார்த்தை, ஹோட்டல் ஆங்கிலம். வர வர நம்மளால இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழை விட இப்ப நம்மளால இங்கிலீஷ் பேசுறதுதான் ரொம்ப விரும்புறாங்க. காலம் மாறிச்சு. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை, சத்திரத்துல தங்கணும் அப்படின்னு வந்து விடுதி சத்திரம் அப்படிதான் இருக்கும். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா போர்டு எப்படி இருக்கும், விடுதி சத்திரம். சத்திரம்னா லாட்ஜ். அப்போ நீங்க பாருங்க, இஸ்லாம் வந்து பெத்லகேம்ல தான் ஆண்டவர் பிறந்தார்.
பெத்லகேம் அன்னைக்கு ஜனம் எவ்வளவு இருந்தாங்க? ஒரு 300 350 ஆட்கள் தான் இருந்தாங்க. சின்ன பெத்லகேம்ல அவ்வளவுதான் இருந்தாங்க. சின்ன ஒரு கிராமம், ஒரு 300 பேர் குடியிருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு 100 வீடு கூட இல்லை. அதுல நம்பி ஒருத்தன் மளிகை கடை கூட வைக்க முடியாது. வைக்க முடியுமா? அவன் வச்சா எங்க வியாபாரம் ஆகணும்? அவன் சாப்பிட வேண்டாமா? ஒரு காய்கறி கடை வைக்க முடியாது. ஒரு 1000 பேர் இருந்தா கூட நம்பி மளிகை கடை வைப்பான். ஒரு கிராமம், அங்க எப்படி ஒரு ஹோட்டல் இருக்கும்? 300 பேர் இருக்கிற ஊர்ல ஒரு ஹோட்டல் தேவையா? இல்லை. அப்போ அங்க லாட்ஜ் கிடையாது. மூல பாஷை நம்ம போன வகுப்புல பார்த்தோம். சத்திரம்னா கிரேக்க மொழியில கேட்டலுமா. இது கிரேக்கம் மூல பாஷை. அப்படின்னா விருந்தினர்கள் தங்குற மேல் வீட்டு அறை. அன்னைக்கு பெத்லகேம் ஊர்ல அது ஒரு கிராமம். விருந்தினர்கள் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மேல் வீட்டுல ரூம் இருக்கும், அதில் தங்க வைப்பாங்க. அப்ப கீழே என்னன்னா, கீழே அவங்க கார் பார்க்கிங், நம்ம எப்படி சென்னையில கீழே கார் பார்க்கிங் மேல வீடு, அப்படிதானே? முதல் கார் பார்க்கிங் தான் கட்டுறான், அப்புறம் தொட்டு இருந்தாலும் மேல வீடு கட்டுறான். கரெக்டா? ஏன்னா அப்படி இருக்கு, ரோட்ல ஓட முடியாது காரை. கரெக்டா? அதே மாதிரி அன்னைக்கு கழுதை ஒரு காருக்கு சமம். அன்னைக்கு கழுதை, நீங்க போன கழுதைகளுக்கெல்லாம் பேர் வச்சிருப்பான் அந்த காலத்துல. அதுக்கு ஸ்பெஷலா ஒரு வீடு வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு கழுதை மாதிரி இருக்காது, உயரமா இருக்கும். குதிரையோட கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். அந்த கழுதைக்கு அவ்வளவு பிரயோஜனம் அவனுக்கு. ஆண்டவரே லேவியராமர் என்ன சொன்னாரு? எந்த வீட்டுல ஒரு மாடு கண்ணு போட்டுச்சுன்னா முதல் கண்ணு குட்டி எனக்கு, ஆடு குட்டி போட்டுச்சுன்னா முதல் குட்டி எனக்கு. உன் வீட்டுல ஒரு முதல் ஆண் மகனை கொண்டு என்கிட்ட என்ன பண்ணணும்? 8வது நாள் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா கழுதை மாத்துன்னு சொல்றேன், இப்ப நீயே வச்சுக்க, அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய கொடுத்துரு, ஏன்னா கழுதை உனக்கு ரொம்ப பிரயோஜனம் சொல்லிட்டேன். கழுதைக்கு அவ்வளவு முக்கியத்துவம். ஆடு மாடு கட்டுற இடத்துல கழுதையை கட்ட மாட்டாங்க. அதுக்கு ஸ்பெஷலா ஒரு அறையை வைத்திருப்பார்கள், அங்கதான் வச்சிருப்பாங்க கழுதையை. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், பேர் இருக்கும். ஆட்டு மாட்டுக்கெல்லாம் பேரே வச்சு கூட மாட்டாங்க. ஆனா அதுக்கு அப்படி இல்லை, அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பான். அது ஒவ்வொரு கழுதைக்கும் பேர் இருக்கும். அதை பிள்ளை மாதிரி பார்ப்போம். அன்னைக்கு அந்த ஊர் நாட்டு கலாச்சாரம், அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி கலாச்சாரம் வழக்கம். நீங்க பாத்தீங்கன்னா அப்போ மேல் வீட்டு அறை, யோசேப்பு அந்த ஊரை சார்ந்தவன். லூக்கா 1ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா வாசல் அவன் எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு போய் என்ன பண்ண சொன்னாங்க? ராஜா, ரோம பேரரசர் அகஸ்து ராயன் எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு போய் அவங்க பேரை பதிவு செஞ்சுட்டு ஒரு டோக்கன் வாங்கிக்கணும். ஒரு ஆதார மாட்டோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆமா, போதும், நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஆமா, அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளைப்படுது. அகஸ்துராயன் உலகத்தை ஆண்ட பேரரசன், ரோம பேரரசன். அவன் தான் உலகத்துல முதல் இந்த அவங்க சொந்த ஊருக்கு போய் தங்கள் பேரை பதிவு செய்ய வேண்டும். இன்னைக்கு ஆதார் மாதிரி, நீங்க ஆதார் வேணா வாழவே முடியாதுன்னு ஆயிடுச்சு. இந்தியாவில் வர முடியாது தெரியுமா? பேங்க் அக்கௌண்ட் இருக்காது, செல்போன் வேலை செய்யாது, கரெக்டா? எதுவுமே வேலை செய்யாது ஆதார் இல்லைன்னு. கல்யாணம் கூட நடக்காது, ஆதார் தான் கேட்கறான். கல்யாணம் பதிவு பண்ணணும், ஆதார். சர்ச்சில் போய் நம்ம ஐயா மேரேஜ் ரெஜிஸ்டர் லைசன்ஸ் ஐயா கடையில் ஆதார் கொண்டு வரணும். அவரே, என்னையா நீங்க ஆதார் கேட்கீங்க? என்ன பண்ணுறது? அரசாங்கம் கேட்குது, நான் என்ன பண்ணுவேன்? ஆதார் கல்யாணம் கூட ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, ஆயிட்டு. அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு டோக்கன் ஆதார் மாதிரி. அன்னைக்கு பேப்பர் கீப்பர்லாம் கிடையாது. அன்னைக்கு ஒரு மரத்தில் ஒரு டோக்கன் போட்டு முத்திரையை போட்டு கொடுப்பான். அது எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு போனோம். யோசேப்பு ஒரு ஏழை. பெத்லகேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பான ஒரு ஊர், விவசாயத்தில் பேர் போன ஊர். பெத்லகேம்னா அப்பத்தின் வீடு அர்த்தம். பெத்லகேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு, அப்படின்னா விவசாயத்தில் செழிப்பா இருக்கிற இடம். அந்த ஊர்ல அவன் ஒரு நிலம் தான் நிச்சயமா என்ன பண்ணிருப்பான்?
அதை உழுது இழுந்து பயிரிட்டு அங்கேயே வாழ்ந்துருப்பான். ஏன்னா அங்கே செழிப்பான இடம், நல்லா தண்ணீர் 3 போகம் விளையிற இடம். ஆனால் என்ன, அவனுக்கு நிலம் இல்லை. ஒருவேளை அவங்க முன்னோர்கள் அப்பா தாத்தா வச்சிருந்த நிலத்தை அவர்கள் இழந்துருக்கலாம். பல காலம் அன்னைக்கே கெட்ட பழக்கம், குடி, சூதாட்டம் எல்லாம் இருந்தது அன்னைக்கே. இல்லை எங்கேயாவது அடமானம் வச்சிருக்கலாம், ஏதோ வித்துருக்கலாம், ஏதோ பண்ணிருக்கலாம். ஒரு காணி கூட அவனுக்கு நிலம் இல்லை. அதனாலதான் அவன் என்ன பண்றான், படைக்கிறது எங்க வருகிறான், நேசரத்துக்கு வரான். நேசரத் அன்னைக்கு நம்ம ஓயமார் மாதிரி புது புது பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திருப்பூர் அந்த பக்கம் டெவலப் ஆயிடுச்சுங்களே, இந்த பக்கம் செங்கல்பட்டு பக்கம் அந்த மாதிரி அன்னைக்கு நேசரத். ஏன்னா வெள்ளைக்காரன் ஆட்சியை பிடிச்சிடறான், ரோமர்கள் ஆட்சி பிடிச்சி அவங்க என்ன பண்றாங்க, பில்டிங்காக கட்டுறான். ரோமர்கள் வெள்ளைக்காரன் அவன் குடி இருக்கிறதுக்கு. நம்ம சென்னையில் நிறைய வெள்ளைக்காரன் பில்டிங் கட்டியிருப்பாங்க அந்த காலத்துல. ரிப்பன் மாளிகை, சென்ட்ரல் ஸ்டேஷன், இப்படி நிறைய கட்டடங்கள் உண்டு, செக்ரட்டேரியட். அந்த மாதிரி அன்னைக்கு ரோமர்கள் கட்டடம் கட்டுறான். அந்த கட்டுமான பணிக்கு வந்தவங்க இப்போ வட இந்தியாவில் எத்தனை நம்ம ஊருக்கு வரான் வேலைக்கு. அங்கே வேலை இல்லை. நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஹிந்தி படித்தா நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவனுக்கு அவ்வளோ பேர்களுக்கு ஹிந்தி தெரியும். அவனுக்கு வேலை இல்லாமல் எங்கே வராங்க, இங்கே வராங்க. அப்போ ஹிந்தி படித்தா அவங்ககிட்ட அவங்க சுவிசேஷம் சொல்லலாம், அவங்கள வேலை வாங்கிக்கலாம். நம்மளோட வட இந்தியக்காரங்க வச்சு வேலை செய்யல. நம்ம பேசுறது ஒன்றும் புரியாது, நம்ம ஒன்று சொன்னா தலையில செய்யலாம். நான் என்ன பண்ணுவேன், செல்போன்ல டிரான்ஸ்லேஷன் ஆப்னு ஒன்று இருக்கு, கூகுளில் மொழிபெயர்க்கிற ஒரு ஆப் இருக்கு. அதை எல்லாம் பண்ணிடுவேன், ஆன் பண்ணி நான் தமிழில் பேசுவேன் இல்லை ஆங்கிலத்தில் பேசுவேன். அதுல ஒரு பெண் குரல் அவங்க ஹிந்தி மொழியில பேசும். அச்சாச்சி, மேடம் ஜி, அச்சா அப்படிப்பானுங்க. அதாவது உள்ள இருக்கிற மேடம் போன்ல நல்லா கரெக்டா ஹிந்தி பேசுறாங்க, உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குதுவா. மேடமும் இல்லை கீழமும் இல்லை, உடுக்குள்ள ஒரு பெண் குரல். அவன் உண்மையாவே ஓ மேடம் மேடம் பேசுறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பான். அதனால அப்படிதான். ஆனா நல்ல ஒரு விஞ்ஞானம் கண்டுபிடிப்பாரு. ஆனால் கரெக்டா பேசி நம்ம ஒன்று சொன்னா தலைகீழ செய்வானுங்க. கரெக்டாக இதில் சொன்ன உடனே அதை போட்டான் அச்சா அச்சா கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க, நல்ல வேலை செய்வாங்க. வேலை இல்லை, அவன் என்ன பண்ணுவான், பாவம் கஷ்டம். ஆனால் இந்தியாவில் வேலை வாய்ப்பே இல்லை, பாவம் ரொம்ப கஷ்டம். தமிழ்நாடு தான் செழிப்பா இருக்கு, தென்னிந்தியா தான் செழிப்பா இருக்கு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா தான் செழிப்பா இருக்கு. வடக்க போக போக ஒன்றும் இல்லை, பாவம். இந்த அளவு கல்வி கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்காக ஜாப் பண்ணணும். கத்த நாமத்துக்கு சுதந்திரம் எல்லாமே இந்தியா முழுக்க அப்படி ஆயிட்டுனா நம்ம பெரிய வளர்ச்சியை பெற்றோம். மேல் வீட்டு அறை அதுல இடம் இல்லை. அதனால கீழே கழுதை கட்டுற இடம், அதாவது விருந்தினர்கள் கழுதையில வருவாங்க, அது கட்டுற இடம். மரியாதைக்கும் யோசனைக்கும் கழுதை கிடையாது. நீங்க கேட்கலாம், என்ன பாஸ்டர் ஐயா உங்களுக்கு ஏதோ ரொம்ப அந்த காலத்துல நீங்க வாழ்ந்த மாதிரி அவங்களாம் உங்கள்கிட்ட பழகிற மாதிரி சொல்றீங்களேன்னு கேட்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வரலாற்று 9 வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வரலாறு அன்னைக்கு வாழ்ந்த 9க்கு அதிகமான வரலாற்று ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்காங்க. 11 வரலாற்று ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்காங்க. அது குறிப்பா வேஸ்டோ, ஸ்ட்ரேஞ்ச் போன்ற வரலாற்று ஆசிரியர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல பிறந்தப்போ என்ன நடந்தது, நாசரேத்துல இருந்து அவங்க பெத்லகேம் நடந்து போனாங்க, அந்த பிரயாணம் விவரங்கள் எழுதியிருக்காங்க. அவங்க கருது கிடையாது. அது குறிப்பா யாக்கோபு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சகோதரன், யாக்கோபுடைய நிருபம். சகோதரனா அவங்க ஆண்டவர் கன்னியா இருக்கும்போது, மரியாள் கன்னியா இருக்கும்போது ஆண்டவர் பிறந்தார். அதுக்கப்புறம் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அதுல ஒருத்தர் தான் யாக்கோபு. பிற்காலத்தில் ஊழியக்காரன் ஆயிட்டா. யாக்கோபுடைய நிருபம் பைபிள் இருக்க, அவன் சுயசரிதை இருக்கிறது. அது பேர் புரோட்டோ எவாஞ்சலியம். கிரேக்க மொழியில அவன் கைப்பட எழுதுன சுயசரிதை. பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தங்க வாழ்க்கையில் நடந்ததை சுயசரிதை எழுதுவாங்க. காந்தி தேச தந்தை காந்தி எழுதியிருக்கிறார், சுயசரிதை எழுதியிருக்கிறார். நிறைய பேர் பயோகிராபி என்று சொல்லுவார்கள், ஆட்டோ பயோகிராபி அவருடைய எழுதுவது. அப்படி அவங்க பாட்டி காலத்துல இருந்து, அம்மா காலத்துல இருந்து, அதுக்கு அவன் காலத்து வரைக்கும் என்னென்ன நடந்ததை அவன் எழுதியிருக்கான். அப்போ இந்த கழுதெல்லாம் இல்லைன்னு எழுதியிருக்கான். கழுதை கிடையாது.
நம்ம வீட்டில் நடக்கிறது நமக்கு தான் தெரியும். அது பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் எல்லாம் சொல்லுவோம். இன்னைக்கு பிள்ளைங்க கேட்க தயாராக இல்லை, அது வேற விஷயம். நம்ம சொன்னோன்னா ஐயோ பிள்ளையோடு போடுறாடியா அப்பாட்டாங்க. அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை, கழுத்து இருக்கிறாங்க. என்ன தெரிய பைபிளை போட்டு நம்ம முன்னோர்கள் காரியங்களும் பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு பைபிளை போட்டு நம்ம சொல்வதே இல்லை. நான் எங்கள் தாத்தாவெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு தாத்தா இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு, எங்கள் தாத்தா சில காரியம் சொல்லியிருப்பாரு அவங்க அப்பாவை பற்றி. அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் கடத்தணும் பிள்ளைகளுக்கு. அவன் எழுதி வச்சிட்டான் எல்லாத்தையும். இயேசு இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி மரியாதை எல்லாம் எழுதி வச்சிருக்கான். அது அந்த நூல் சுவிட்சர்லாண்டில் ஜெனிவான்னு ஒரு பட்டணம் இருக்கிறது. அங்கே போட்மர் மியூசியம் லைப்ரரி வச்சுருக்காங்க. நீங்கள் சுவிட்சர்லாந்து போனீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். நம்ம தம்பி ஒருத்தன் அங்கே இருக்கிறான், சுவிட்சர்லாந்து கூப்பிட்டுட்டே இருக்கான். ஏன்னா சொல்லுங்க, நான் போகும்போது அவங்க சென்னை சார்ந்தவங்க அவனுக்கு அனுப்பில் நான் தான் அவன் திருமணத்தை உதவி செஞ்சேன். அவன் சுவிட்சர்லாண்டில் இருக்கான், கூப்பிட்டான், வாங்க 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 எங்கள் வீட்டில் தங்குங்க எல்லாம் கூப்பிட்றான். எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுங்க கூப்பிட்றான். வேணா போனேன்னே என் கூட வாங்க, போய் அந்த புக்கை படிச்சுட்டு வரலாம். இல்லைங்க சுவிட்சர்லாண்டு வரைக்கும் என்னால் வர முடியாதுங்க, அங்கே குளிர் ரொம்ப, எனக்கு கொஞ்சம் குளிர் ஒத்துக்கிறது. அப்படி கூட ஆன்லைனில் பார்க்கலாம் அந்த புக்கை. இன்னைக்கு எல்லா வசதியும் ஆன்லைனில் வச்சுருக்கேன், அப்லோட் பண்ணி. கதாநாமத்துக்கு அப்போ அந்த சுயசரிதை இயேசு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய வரலாறு எல்லாம் இருக்கு. அன்னைக்கு கழுத கிடையாது. இந்த கருணாமூர்த்தின்னு படம் இருக்கும். அதில் என்ன பண்ணுவான், யோசேப்பு அப்புறம் தலையில் ஒரு டவலை கட்டிக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டை போத்திட்டு ஒரு மரியாதை என்ன பண்ணிப்பான், கழுத மேலே உட்கார வச்சு அப்படியே கூப்பிட்டு போவான். அவன் படம் தப்பு தப்பாக தான் எடுப்பான். கரெக்டாக சினிமா தானே, ஆராய்ச்சி பண்ணி எடுக்கல. ஆனால் அப்படியெல்லாம் அவங்க பாவம் நடந்து தான் போனாங்க. ஒரு 20 நாள் வரைக்கும் நடந்தாங்க. 25 நாள் நடந்தாங்க. பிப்ரவரி மாதம் அப்போ அவங்க நடக்கும்போது அப்படியே மார்ச் 15 தான் ஆண்டவர் பிறந்தார். கிமு 4 ஒரு அடி பனி இருக்கும், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், பகலில் இரவில் பனி கொட்டிகிட்டே இருக்கும். உலகத்துல அதிக சிங்கம் இருக்கிறது எங்கன்னா நேசனத்துக்கும் பெத்லகேம் நடுவில் தான். உலகத்துல அதிக சிங்கம் வர வேணும். சிங்கம் நம்ம குஜராத் பகுதியில் கீரி என்கிற பகுதியில் இருக்கு. அதோட அதிகமான சிங்கங்கள் உண்டு, கரடிகள் உண்டு, காட்டு பன்னிகள் உண்டு, பாம்புகள் உண்டு. அதுக்கு மேல கொள்ளைக்கார திருட உண்டு. இதெல்லாம் தாண்டி எப்படிதான் போய் சேர்ந்தாங்கன்னு தெரியல. ஒரு 20 நாள் பிரயாணம். அது காரணம் அவங்க பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு போலான்னு திட்டம் போட்டிருந்தாங்க. நான் மரியாதை நிறைய மாத கற்பனை. ஆனா அந்த ரோம பேரரசு அதிகாரிகள், ரோம அதிகாரிகள் வட்டான் வெள்ளக்காரன் டோக்கனை காட்டு, எங்க பதிஞ்சிருக்கியா காட்டு, டோக்கனை கொடு, வீடு வீடா வந்துட்டான். பக்கத்து வீட்டுக்கார வச்சிருக்கா, இவங்க கிட்ட இல்லை. இவங்க கெஞ்சிறாரு. யோசேப்பு எல்லாம் இருக்கு வரலாற்றுல. யோசேப்பை கெஞ்சி கேட்கிறாரு, நிறைய மாத கற்பனை என் மனைவி பிள்ளை பெத்த உடனே நான் என்ன பண்ணிடுறேன், முதல் வேலையை நான் போயிடுறேன். தூரம் வேற 25 நாள் 20 நாள் அவங்க நடக்கணும். பாருங்க பணிலாம் போயிது. அதெல்லாம் எனக்கு தெரியாதியா, டோக்கன் கொடு, இல்லைன்னா ஓடு, இப்போ இவனை ஜெயில போட்டுருவோம். ஏன்னா அன்னைக்கு சிறுவையில் வரைக்கும் அரைஞ்சாங்க டோக்கன் காட்டாத ஆட்களை. அந்த அளவுக்கு கொடூரமானவர்கள் ரோமர்கள், வெள்ளக்காரன், இட்டாலியை சார்ந்தவன். அதனால வேற வழி இல்லாம கண்ணீரோடு போனாங்க. ஒரு பிரயாணம்ன்றது பிளான் பண்ணி தானே போவோம். நம்ம ஒரு ஊருக்கு போறோம், போறதுக்கு ஒரு 20 நாள் ஆகும், வர்றதுக்கு ஒரு 20 நாள் ஆகும். அங்கே தங்குவோம். கரெக்டா ஒரு 2 மாசம் ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து தானே போவோம். சிலவங்க ஊருக்கு போகும்போது பயமா இருக்கு. ஒரு வாரம் போறதுக்கு 10 பெட்டி போகுது. எவ்வளோ பெரிய சூட் கேஸ் அடுக்கிறான் கார்ல. அதுவும் சகோதரிமாரெல்லாம் போனாங்கன்னா ரொம்ப கஷ்டம். நான் தான் ஒரு 2 சட்டை அடிப்பேன், தோல்ல போட்டு அப்படியே போயிடுவோம். அவங்களுக்கு தான் பெரிய பெட்டி வேணும். இங்க ஒண்ணு எல்லாம் எடுத்து வைக்க கூட அவகாசம் கொடுக்கல. ஒரு அன்னைக்கெல்லாம் வீடு நிலம்லாம் ஃப்ரீ. இவனே தச்ச ஒரு வீடு கட்டி வச்சிருந்தாங்க நேசனத்துல. லேண்ட்லாம் ஃப்ரீ. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மதுராந்தகத்துல ஒரு
ஒரு இடம் இருக்கிறது, குன்னத்தூர்னு ஒரு இடம் இருக்கு. அதில் அந்த உள்ள அங்கே அந்த 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 கிராம பிரசிடென்ட் வந்து நமக்கு அங்கே ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையுடைய மெம்பர் அவங்க சொன்னாங்க, ஐயா அவங்களால எவ்வளோ வேறு அடைக்கணுமே ஆட்சின்னு கேட்டாங்க. அது எத்தனை ஏக்கர் தான் எங்களுக்கு வேறு அடைக்க முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை அடிச்சோம். ஃப்ரீ இப்போ தருவாங்களா? அதே மாதிரி மயிலாடுதுறையில் கதிராமங்கலம் ஒரு கிராமம் இருக்கிறது. மயிலாடுதுறை சிட்டி பக்கம் போகிற வழியில் ஒரு 2010 போய் அங்கே நமக்கு ஒரு கிளை சபை உண்டு. அங்கே ஒரு வீட்டில் நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் இடம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இடம் வாங்க போனோம். அப்போ ஊர் பஞ்சாயத்து கூட்டினாங்க. கூடி உங்களுக்கு நாங்கள் இடம்லாம் விற்க மாட்டோங்க, ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் உள்ள நுழையிற இடத்துல, மெயின் ரோட்லேருந்து உள்ள நுழையிற இடத்துல எவ்வளோ வேணால் பணக்கிங்கன்ட்டாங்க. இப்போவே ஃப்ரீ தான் கிராமங்கள். அப்புறம் சொன்னாங்க, இந்த மூங்கில் நிறைய மூங்கில்களை வெட்டிக்கிங்க, ஃப்ரீயாக வெட்டிக்கிங்க, தென்னையோட குறிச்சிங்க, ஃப்ரீயாக கட்டிக்கிங்க. அப்போ ஒரு 2010 கூட சில பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ அந்த காலத்தில் லேண்டு வீடுலாம் சாதாரண விஷயம். அதுவும் இவன் தச்சா வீடு கட்டுறவன் சூப்பராக கட்டியிருந்திருப்பான். வீட்டை பிள்ளைக்கு நல்ல ஒரு தொட்டில் செஞ்சிருப்பான். ஏன்னா இவன் கார்பெண்டர். இன்னைக்கு கார்பெண்டர்லாம் பெரிய கோடீஸ்வரன். இன்னைக்கு டாக்டரை விட இன்ஜினியரை விட அவன் தான் அதிகம் சம்பாதிக்கிறான். இன்னைக்கு கார்பெண்டர் ரொம்ப அபூர்வம் நீ கிடைக்கிறது. 10,000 சம்பளம் தரேன்னு கேட்குறான். ஒரு கார்பெண்டர் கூப்பிட்டேன். ஒரு நாள் வேலை இருக்கு வந்து பார்த்து, ஒரு நாள் இல்லை 2 நாள் ஆகும், நான் ஒரே நாளில் முடிச்சுறேன், எனக்கு 10,000 தரேன்னு கேட்டான். எவ்வளோ? எங்கே தேவையாலும் கிடைக்க மாட்டேங்க. ரொம்ப டிமாண்ட். கார்பெண்டருக்கு ரொம்ப டிமாண்ட். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் டாக்டருக்கு தான் டிமாண்ட். இல்லை, கார்பெண்டருக்கு தான் டிமாண்ட். ஆனால் அன்னைக்கு கார்பெண்டர்லாம் பெரிய காசு கிடையாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயசில் அவங்க கிராமத்துக்கு ஒரு கார்பெண்டர் இருப்பாங்க. வீடு விட கொஞ்சம் அரிசி தருவாங்க. வீடு விட வரணும், மானு பொருள் கொடுப்பாரு. வாசலுக்கு அரிசி தருவாங்க, பழைய சோறு தருவாங்க, பழைய துணியும் தான் தருவாங்க. இதுதான் அன்னைக்கு கார்பெண்டர் நிலை. இன்னைக்கு 100 கோடி சொத்து சேர்ந்த கார்பெண்டர் எனக்கு தெரியும். ஆடி காரில் பென்ஸ் கார்லாம் போகிறாங்க. 6வது 7வது படித்த கார்பெண்டர்லாம் 100 கோடி சொத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவ்வளோ இன்னைக்கு பெரிய வசதி. இன்னைக்கு இந்த காலம் அப்படி. ஆனால் அன்னைக்கு ஒரு ஏழை. ஆனாலும் ஒரு தொட்டில் கிட்ட மரங்கெல்லாம் ஃப்ரீயாக வெட்டி அழகாக ஒரு தொட்டில் செஞ்சு எதையும் தூக்கி போகல. அதனால அந்த கழுதை அந்த தொட்டியில் அவர் வந்து குழந்தைய அவர் வச்சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் வாசலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 24ஆம் வசனம், 23, 24. லூக்கா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடி காட்டு புறாவாவது 2 புறா குஞ்சுகளையாவது மரியாதை செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தார். இங்கே வேதம் சொல்லுது, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தின்படி, நியாயப்பிரமாண சட்டத்தின்படி நீங்கள் லேவியராகவும் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அதையும் ஒரு வாட்டி வாசிங்க. லேவியராகவும் 12:6 வாசிங்க. லேவியர் எங்க இருக்கு தெரியுமா? ஆதியாகமத்தினுடைய 3ஆம் புஸ்தகம். கஷ்டமான லேவியர் 12:6 வாசிக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டமா சொல்லிட்டாங்க.
அவன் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெறத்தக்கதா அவளுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேற்ற பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியும் சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சியாவது காட்டுக்குறையாவது பாவனிமான பலியாகவும் ஆசரிப்பு கூடாத வாசலில் ஆசாயனத்துக்கு கொண்டு வர கடவுள். இங்க லேவியராம் 12:6 என்ன சொல்லுதுன்னா, மோசே கொண்டு கர்த்தர் கொடுத்த கட்டளை நியாய பிரமாணம். முதல் ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னா, முதல் ஆம்பளை பிள்ளைனா 8ஆவது நாள் என்ன பண்ண, அந்த குழந்தைய தேவாலயத்துக்கு கொண்டு போகணும். போகும்போது ஒரு வயசு ஆட்டுக்குட்டியை கொண்டு போகணும், ஒரு வயசு ஆடை கொண்டு போகணும். அப்படி உங்களுக்கு ஆடு வாங்க வசதி இல்லை, எங்களுக்கு கஷ்டம்னா ஒரு ஜோடி புறா, ஒரு ஜோடி புறா, அதுக்கு எனக்கு முடியலங்க. அப்போ ஒரு ஜோடி புறா குச்சி இருக்கிற சீப்பாக தான், நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியமனம், நியமப்பிரமாணத்துக்கு சட்டம். அதை நிறைவேற்றுறதுக்கு தான் அவர் யூத மதத்தில் தானே யூத குலத்தில் தானே பிறந்தாரு. அதனால 8ஆவது நாள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசுவை அங்கே கொண்டு போகிறாங்க. ஆனால் என்ன கொடுத்தாங்க, அவங்க புறாவை தான் என்ன பண்ணாங்க, பலியா செலுத்தினாங்க. அவங்ககிட்ட ஒரு வயசு ஆட்டுக்குட்டி கூட இல்லை, ஒரு ஆட்டுக்குட்டி கூட இல்லை, ஒரு 5000 ரூபா அந்த ஆட்டுக்குட்டி. இல்லை, இன்னைக்கு நிலைமை சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு 5000, இன்னைக்கு நிலைமையை தானே பேசணும். இன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், ஒரு வயசு ஆட்டுக்குட்டி 5000 ரூபா. ஒரு 5000 ரூபாய் இல்லைங்க, ஒரு 5000 ரூபாய் இல்லை, ஒரு 5000 ரூபாய்க்கு துப்பு கிடையாது. காரணம் அவன் ஏழை, யோசேப்பு ஒரு ஏழை, மரியாதை ஒரு ஏழை. புறா குஞ்சை தான் என்ன பண்ணாங்க, பழைய சுற்றுறாங்க, பழைய துணியை தான் சுற்றுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றின அந்த பழைய துணி இன்னைக்கும் பத்திரமா இருக்கு. எங்க இருக்குன்னா, ஒரு குரோஷியான ஒரு நாடு இருக்கு, குரோஷியான ஒரு நாடு இருக்கு. அங்க அந்த துணியை வச்சிருக்காங்க. அங்க ஒரு சர்ச்சு துப்ரோவ்னிக்னு ஒரு ஊருக்கு, குரோஷியா. லைட்டு தான் சார்ஜ் வெடிக்கிறா. அந்த கண்டல் பழைய துணி இருக்கு. அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் சுத்தினாங்க பாருங்க, அந்த பழைய துணி இன்னைக்கு இருக்கு, 10 ரூபா வச்சிருக்கேன். நீ குரோஷியா போனீங்கன்னா பார்க்கலாம். குரோஷியாங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கு. சரி, அந்த பழைய துணியில சுத்தி தான் கொண்டு போனாங்க அவரை. அது மாத்திரம் இல்லை, ஒரு வயசு ஆட்டுக்குட்டி வாங்க காசு இல்லை, ரொம்ப ஏழை. ஏன் ஏழையா பிறக்கணும்? ஆண்டவர் பெரிய பணக்காரர், வேதம் சொல்ல ஒரு ஐஸ்வர்ய சம்பந்தர். நீங்க பாத்தீங்கன்னா ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, வெள்ளியும் பொண்ணும். ஆகாய் 2:8, ஆகாய் 2:8, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, வெள்ளி என்னுடையது, பொண்ணும் என்னுடையது என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். உலகத்தில் அத்தனை தங்கம் வெள்ளி யாருது? கர்த்தருடையது.
நீங்க சங்கீதம் 50 வாசித்தீங்கன்னா அவர் சொல்ற உலகத்துல இருக்க அத்தனை ஆடு மாடு எல்லாம் எந்துன்றார். சங்கீதம் 50 10ஆம் வசனத்திலிருந்து 12 வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஆமா எல்லாம் அவனது. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்கள் ஆயிரமாய் திருக மிருகம் என்னுடையவைகள், வெளியில் நடமாடுகிறதெல்லாம் என்னுடையது, மலையில இருக்கிற பறவைலாம் என்னுடையது, பூமி அது நிறைவும் என்னுடையது. எல்லாம் ஒரு சொந்தம், எல்லாம் அவர் உண்டாக்கினார், அவர் படைத்தார். ஆனா ஒரு வயசு ஆட்டுக்குட்டி 5000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொண்டு போய் பழி செலுத்த முடியல. இப்படி ஒரு ஏழை குடும்பத்துல வந்து என்ன பண்ணாங்க, ஏழையா வந்து பிறந்தான். பரலோகத்தில் ரோடெல்லாம் தங்கம், பில்டிங்லாம் வைர கல் வச்சிர கல். நம்ம செங்கல்ல ஒரு காம்பவுண்ட் போட முடியல நம்மால, அதை பூச கஷ்டப்படுறான் அவன். ஒரு 8 ரூபா கொடுத்து 7 ரூபா கொடுத்து செங்கல் வாங்கப்படாது, வச்சிரக்கல் வைரக்கல்ல தான் அங்கே பில்டிங் இருக்கு பரலோகத்தில். பெரிய பணக்காரன். நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வியாழனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில ஒரு கோளை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு 10-15 நாள் முன்னாடி அமெரிக்க விஞ்ஞானிகள். நம்ம பூமியிலிருந்து வந்து செவ்வாயின்னு ஒரு கிரகம் இருக்கிறது, வியாழன்னு ஒரு கிரகம் இருக்கு பூமிக்கு அப்பா சூரியன் நோக்கி போகும்போது. ரெண்டுக்கு நடுவில் சைக்கே 16 ஒரு கோளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபுல்லா தங்கம், அந்த கோள் ஃபுல்லா கோல்டு. நம்ம பூமி பார்த்தீங்கன்னா பாறையானது, அங்க அப்படி இல்லை, ஃபுல்லா கோல்டு. இன்னைக்கு நாசா அதுக்கு ராக்கெட் விடுறான், தங்கத்தை வெட்டி எடுத்துட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் நம்மால். அதுக்குதான் நாங்க ஒரு 4 வருஷத்துல போய் தங்கத்தை வெட்டிடுவோம்னு இவனு நம்புறாங்க. இங்க இருக்க தங்கத்தெல்லாம் வெட்டி கொடுத்தா இந்த உலகத்துல 800 கோடி ஜனம் இருக்கு. எவ்வளவு ஜனம் இருக்கு? 800 கோடி. ஆமா 800. ஒவ்வொருத்தருக்கும் 77,000 கோடி காசு கொடுக்கலாம். அதாவது 80,000 கோடி காசு கொடுக்கலாம். 80,000 கோடி. 80,000 கோடினா நம்ம பெரும்பாக்கத்தில் அத்தனை பேருக்கு ஆளுக்கு 1 கோடி கொடுக்கலாம். 80,000 கோடி இந்த ஒவ்வொருத்தருக்கும். ஐயா வீட்டுல 3 பேர் இருக்காங்க. நம்ம சீகன் அடுத்த வருஷம்னா ஒரு மனைவி வந்துடுவார். சீகன் 4 ஆயிடுவாங்க. 4 லட்சம் கோடி கொடுக்கணும் ஐயா. ஒரு 3,20,000 கோடி கொடுக்கும். அது மாதிரி ஒரு வீட்டுக்கும் 80,000 கோடி கொடுக்கலாம். அவ்வளவு தங்கம் சின்ன கல்யாணத்துல இருக்கு. அப்ப உலகத்து இது ஒரு துளிதான். உலகத்துல இருக்க அத்தனை தங்கம் வருது. செவ்வாய்க்கும் வியாழனுக்கு நடுவில், செவ்வாய்க்கும் வியாழன் நடுவில். அது பேர் சைக்கே 16. சீக்கிரம் ஞானசனம் இருக்கிறீங்க. அதான் போய் சங்கத்துக்கு எடுக்கலாம், இல்லைன்னா போக முடியாது. ஒரு துணி உதாரணம் சொல்றேன். அவ்வளவு தங்கம் வச்சுட்டு ஆனா இங்க வந்து ஏழையாய் வந்து பிறந்தேன். அது காரணம் ஒரே ஒரு வசனம் வாசலாம் 2 கொரிந்தியர் 8:9. அப்போஸ்தலன் பவுல் கொண்டு கர்த்தர் கொரிந்தியருக்கு எழுதி கொடுத்த 2 கொரிந்தியர் 8:9 வாசனை டக்குன்னு. கொரிந்தியர் எங்க இருக்கு? ரோமருக்கு அப்புறம் 9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம், நாம் ஐஸ்வர்யவான்படி உங்கள் நிமித்தம் தரித்திரான. ஏன் இந்த ஏழை கோணம்? ஒரு வயசு ஆட்டுக்குட்டி கூட வாங்க முடியல. வறுமை ஏன்? நம்ம நிமித்தம் வறுமை அவர் சுமந்தா நம்ம ஐஸ்வர்யவானாக்குறதுக்கு. அல்லேலூயா. நம்ம ஐஸ்வர்யவானா 7 நட்சத்திரம் ஓட்டுதான் 3 வேளை திம்ப அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லை. கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு சொந்த வீடு, ஒரு 4 பேர் குடும்பம் தான், ஒரு சின்ன காரு. 4 பேர் பைக்கில் போக முடியாது.
கார் 5 லட்சத்துக்கு இருக்கு, 50 கோடிக்கு இருக்கு. 50 கோடி கார் தருவாருன்னு சொல்லல ஆண்டவர். உனக்கு ஒரு கார் தரேன், ஒரு வீடு, ஒரு 2 பெட்ரூம் இருக்கணும் வீடுங்க. அதுக்கு அது ஒரு கட்டாயம், எல்லா வீட்டுக்கும் அவசியமா இருக்கும். ஒரு 2 பெட்ரூம், ஒரு சொந்தக்காரவங்க தங்கலாம், ஒரு பெண் பிள்ளை துணி மாற்றிக்கலாம், மனைவி பெண் அவங்களுக்கு ஒரு பிரவேசி வேணும், யாராவது வந்துட்டா. அப்புறம் 2 பெட்ரூம் வேணும், ஒரு ஆள் வேணும், ஒரு கிச்சன் வேணும், அது கட்டாயம் ஒரு வீடு வேணும். ஒரு 4 பேர் இருந்தால் ஒரு கார் வேணும், ஒரு 2 வீலர் இருந்தால் தான் முடியும். இந்த பஸ்ஸு கிஸ்லாம் வந்து போகிறது கஷ்டம். பஸ்ஸுக்கு கொடுக்குற காசை இதில் பெட்ரோல் போட்டுக்கலாம், 2 ஒன்றா தான் இருக்கு. மெட்ரோ ட்ரெயின்லாம் வந்துட்டா அது வந்து மெட்ரோ அதில் போடுற காசை பெட்ரோல் போட்டு போயிடலாம். அப்போ இதெல்லாம் நமக்கு தர கடன் இல்லாத வாழ்க்கை. 50 ரூபாய்க்கு டிஃபன் சாப்பிட முடியும், 5000 ரூபாய்க்கு டிஃபனு நம்ம ஓஎம்ஆர்லேயே சாப்பிடலாம். ஓஎம்ஆர்ல 50 ரூபாய்க்கு நல்லா தின்னலாம். சின்ன சின்ன ஹோட்டல் கையேந்தி போனெல்லாம் இருக்கு. அதே ஓஎம்ஆர்ல 5000 ரூபாய்க்கும் டிஃபன் சாப்பிட்டு நம்ம வெளியே வர முடியும். எத்தனை வந்துங்க? இந்த 5000 ரூபாய் சாப்பாடு ஒரு 1500 ரூபாய் வரி இருக்கும், ஜிஎஸ்டி. பெரிய ஸ்டார் ஹோட்டல் இல்லை சொல்றேன். அப்போ நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணார் அவரு? இந்த பூமியில வந்து வறுமையை சுமந்தார், தரித்திரத்தை சுமந்தார். நம்ம நல்லா இருக்கணும், கடன் எல்லாம் பண்ணணும். அப்போ அந்த ஐயா வரும்போது ஐயா ஜாம் பண்ணாங்க. என்ன ஜாம் பண்ண? வாக்கு தத்துவத்தை பிடிச்சி என்ன பண்ணணும்? கேட்கணும். நீயே கடன் வாங்குவதில்லை பாருங்க, அந்த வாக்கு அதை மாதிரி கேட்கணும். அந்த தரித்திரத்தை எனக்கா சுமந்தீங்களே, 1 வயசு ஆட்டுக்குடியை கூட வாங்க முடியாத நீங்க ஒரு புறா குஞ்சை தான் வழியா செலுத்துறீங்க. புனையாலையா வந்து பிறந்தீங்களே, ஒரு கழுத கட்டுற இடத்துல வந்து பிறந்தீங்களே, கழுத தொட்டியில சாப்பாடு போடுற தொட்டியில உங்களை கடத்தி வச்சிருந்தாங்க, ஒரு தொட்டில் கூட இல்லையே, பழைய துணியில தானே சுத்தி வச்சிருந்தாங்க. எனக்காக அந்த வறுமையை ஏற்றுக்கொண்டீங்களே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிப்பா நிச்சயமா. ஆடம்பரத்துக்கு அது தப்பு, ஆடம்பரம் வேண்டாம். ஒரு 500 ரூபாய்க்கு நல்ல துணி மணி எடுத்துக்கலாம். ஆனா 5000 10,000 ரூபாய்க்கு துணி இருக்கு, கோடி ரூபாய்க்கும் புடவை இருக்கு, இருக்கா இல்லையா? 1 கோடி ரூபாய் தங்க சரகு. 5000 கோடி 10,000 கோடிக்கும் கல்யாணம் நடத்தலாம். ஒரு 2 லட்சம் 1 லட்சத்துக்கு கல்யாணம் நடத்தலாம்ல. தேவையான சந்திப்பா நம்ம இதை வாக்குத்தத்தை பிடிச்சி கேட்கணும். ஏன் கேட்கணும்னா நம்ம வாக்கு நம்ம பூமிக்கு அதிபதி பிசாசு தான். நம்ம தடை பண்ணிட்டே இருப்போம். அப்ப இந்த வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கணும். நம்ம கடனெல்லாம் கட்ட மாற்றுவோம். அதுக்குதான் அந்த பூமியில ஒரு 7000 வந்து பிறந்தார். கேள்வி இருக்கா? இன்னைக்கு கற்றுக் கொடுத்தாங்க. போட்டோ எடுத்துட்டு எனக்கு கொடுமா. கேள்வி என்ன கேளுங்க. என்ன உனக்கு கேள்வி இருக்கா?